கந்த புராணத்தில் சிங்கமுகனுக்கென்று ஒரு கதையே உண்டு. சிங்கமுகனுடைய கதையை படிப்பவருக்கு கட்டாயம் சொர்க்கம் உண்டு என்பதுதான் இந்துக்களுடைய நம்பிக்கை. எப்படி கர்ணன் போல கும்பகர்ணன் போல சிங்கமுகனுக்கும் ஒரு தனி வரலாறு உண்டு. சிங்கமுகன் ஒரு மாபெரும் ஆற்றல் வாய்ந்தவன். பல வரங்களை சூரபத்மனுக்கு இணையாக பல வரங்களை பெற்றவன் தான் இந்த சிங்கமுகன். சிவனிடம் ஆசி வாங்க செய்த யாகத்தில் தன் தலையை வெட்டி போட்டதால் அவனுக்கு வெட்ட வெட்ட தலை முளைக்கும் வரம் கொடுக்கப்பட்டது. கஜமுகனை முருகன் வென்றது ஒரு நிகழ்வு. வெட்ட 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 முளைத்து கொண்டே இருக்குமாம் சிங்கமுகனுடைய அந்த தலை. அப்படிப்பட்ட தலையை இறுதியாக தன்னுடைய அன்னை கொடுத்த வேலின் மூலமாக வெட்டி வீழ்த்தி வீர வேங்கையாக நிற்கக்கூடிய காட்சியாக முருகன் ஆயத்தப்படக்கூடிய காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். எப்படி வெட்ட வெட்ட முளைக்கக்கூடிய தலையை வாங்கி சிவனிடம் வரம் பெற்றானோ அதுபோல் இன்னொரு வரத்தையும் பெற்றான் இந்த சிங்கமுகன். யமனின் மகளான விபூதியை மணந்து அந்த சிங்கமுகன் யம அஸ்திரத்தையும் வாங்கினான். அந்த அஸ்திரம் யாரை நோக்கி வீசுவானோ அங்கு யமன் அவன் உயிரை பறிப்பான். இதுதான் விதி. அப்படிப்பட்ட வரத்தை வாங்கி வைத்திருந்தான் இந்த சிங்கமுகன். அதுபோக நாராயண அஸ்திரம் உட்பட பல பிரம்மாண்டமான அஸ்திரங்கள் எல்லாமே அவனுக்கு அவனுடைய இறையருளால் தவ வலிமையால் கொடுக்கப்பட்டது. அவனுக்கு 2000 கரங்கள் இருந்தன. மாபெரும் உயரமும் அகலமும் கொண்ட பெரும் ராட்சச வடிவில் தாரகாசுரனுக்கு பின் சூரர்களையே மிக பெரிய பலம் பொருந்தியவனாக நிற்கக்கூடிய தன்மை இந்த சிங்கமுகனுக்கு உண்டு. அவன் அசுரன் என்றாலுமே சில நியாய தர்மங்களை அறிந்தவன், சாஸ்திர வித்வான். அரச கடமையை அண்ணனோடு இருந்து செய்யக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வல்லமை பொருந்தியவன். சூரசம்காரத்துக்கு மூல காரணமே சூரன், ஜெயந்தன், இந்திரன் முதலான தேவர்களை கடத்தி சிறை வைத்து அவர்களை மீட்கத்தான் என்பதற்காக முருகன் பக்கமும் இருந்தவன். தூது வந்த வீரபாகுவும் இதை தெளிவாக சொன்னார். ஆனால் அப்பொழுதே தூதன் பேச்சில் நியாயம் இருப்பதை எடுத்து சொன்னவன் இந்த சிங்கமுகன் தான். எப்படி நீங்கள் ராமாயண கதை கேட்டினேன் என்றால் விபீஷணனுக்கு ஒரு தனியாக ஒரு குணம் உண்டோ, அரக்ககுரத்திலும் ஒரு தேவகுரம் இருந்ததோ ராவனுடைய தம்பிக்கு, அப்படி இந்த சிங்கமுகனுக்கும் இருந்ததாகத்தான் கந்த புராணம் சுட்டுகிறது. விபீஷணன், விருதனன் போன்ற அனைவர் சாயலும் இந்த சிங்கமுகனிடமும் காணப்பட்டது. ஆனால் அரசகுலம் என்னும் ஆணவமும் அதிகமாகவே இருந்தது. முருகன் சிவன் அம்சம் என்று தெரியாமலேயே இந்த சின்ன சிறுவனிடம் விளையாடி கொண்டிருந்தான் இந்த சிங்கமுகன். சிங்கமுகன் அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய வரம் வாய்ந்தான். சூரபத்மனை விட மிக வலிமையான சிவபக்தன் யார் என்றால் இந்த சிங்கமுகன் தான். அவன் ஒரே ஒரு வரம் வாங்கினான், உன்னுடைய சக்தியை தவிர வேற எந்த சக்தியும் என்னை அழிக்க கூடாது என்பதுதான். ஆம், அரசருக்கு அகந்தையுடன் கூடிய இன்னொரு குணமும் இருக்கும் என்பதை அப்பொழுதே அறிந்த ஐயனும் அதற்கு சரி, என்னுடைய சக்தியால் மட்டுமே உனக்கு அழிவு வரும், ஆனால் நான் உன்னை அழிக்க மாட்டேன் என்ற அறத்தையும் கொடுத்தான். ஆணவம் சூரபத்மனுடைய கண்ணை மறைக்கச் செய்தது. போர்க்களத்துக்கு 7 கடலும் திரண்டு வந்த ஆர்ப்பரிப்புடன் வந்தான் சிங்கமுகன். எப்படி இப்பொழுது ஆயிரக்கணக்கான இல்ல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் வெள்ளத்தில் நம் முருகன் வந்து கொண்டிருக்கிறானோ அப்படி அன்று கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான வீரப்படையுடன் முருகனை, இந்த முத்து வேலனை, குழந்தை நாதனை அழிப்பதற்காக சிங்கமுகன் தன்னுடைய படையை ஏந்தி கொண்டு வந்ததாக கந்த புராணம் இன்றும் பதிவு செய்கிறது. அவனின் வான்வரை உயர்ந்த உருவமும் சரசரவன இயங்கும் கரங்களும் ஒரே நேரத்தில் ஏகப்பட்ட விஷயங்களை செய்யும் அவன் தலையும் இன்னும் நீண்டு பரந்த மார்பும் வானமே வந்தது போல் வந்து நின்றான் அந்த சிங்கமுகன். எப்படி இப்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் அந்த சிங்கமுகன் உங்களுக்கு காட்சி கொடுக்க போகிறானோ அதை அன்றே கந்த புராணத்தில்
அவனுடைய வடிவம் இப்படிப்பட்டதாகத்தான் இருந்தது. இந்த தன்மையில்தான் இந்த சிங்கமுகன் வந்து இந்த சிங்கார வேலனிடம் சிக்கிக்கொண்டு தன்னுடைய சிந்தை முழுவதும் முருகா 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 என்று ஐக்கியமாகியக்கூடிய தன்மையை செய்தான் என்று கச்சியப்ப சிவாச்சாரியரும் அங்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இதோ ஆயத்தமாகிவிட்டான் நம் முருகன், வந்து விட்டான் இந்த சிங்கமுகன். அண்ணன் தாரகாசுரனை கொன்றது அவனுடைய மனதை விட்டு நீங்கவில்லை. அவைக்கு வந்து அண்ணன் மகன்களை கொண்டு களத்திற்கு இந்தோ கிளம்பி விட்டான். என் அண்ணனை அழித்த உன்னை சாதாரணமாக குழந்தையாக கருத முடியாது, நானே வருகிறேன். எப்படி வெட்ட வெட்ட என் தலை முளைக்குமோ அந்த காரணமும் அந்த சூட்சமும் உனக்கு தெரியாது, நீ சாதாரண குழந்தை தானே. இதோ வருகிறேன், என்னுடன் போர் செய் என்ற ஆணவத்தோடு எப்படி ஒரு காட்டுக்கு சிங்கம்தான் ராஜாவாக சுற்றி திரியுமோ ஒரு ஆணவத்தோடு, அப்பேற்பட்ட ஆணவத்தோடு முருகனை சுற்றி சுற்றி வருகிறான். வந்தது சிவனுடைய மைந்தன் என்ற சிந்தையே இல்லாமல் முருகனோடு இயங்கிக் கொண்டு முருகனோடு போர் புரிவதற்கு முருகனை சுற்றி வந்து கொண்டிருக்கிறான் இந்த சிங்கமுகன். வானும் தாரையும் மேவது போல பெரும் அதிர்வுடன் இந்தோ யுத்தம் தொடங்கிற்று. உங்கள் கண்முன் சிங்கமுகன் வேலவனை வீழ்த்தியே தீர்வேன் என்று சபதம் மேற்கொண்டு சுற்றி சுற்றி பார்த்து ஒரு கர்வத்தோடு வந்து கொண்டிருக்கிறான். சாதாரண கர்வம் அல்ல. எத்தனை முறை என் தலையை கொய்தினாலும் அத்தனை முறையும் எனக்கு தலை முளைக்குமடா மானிடா என்று முருகனை தெய்வ குழந்தையாக கருதாமல் ஒரு மானிட குழந்தையாக கருதி தன்னுடைய ஆணவம் கண்ணை மறைக்க, அவனுடைய கர்மம் அவனை இயக்க முருகனை வீழ்த்தியே தீர்வேன் என்று உறுதி ஏற்றுக் கொண்டு தன்னுடைய படைவாரங்களோடு இதோ சிங்கமுகன் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி உங்களுக்கு காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. சிங்கமுகன் தளபதியாக தசமுகன் என்பவனும் துன்முகன் என்பவனும் இருந்தார்கள் என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இங்கு சிங்கமுகனை ஏந்தி கொண்டு பல தலைகள் அங்கு வந்து கொண்டே இருக்கிறது. அவனுக்கு மாய வித்தைகள் நன்றாக தெரியும். அதை கொண்டு மறந்து பறந்து திரிந்து ஒளிந்து பல வித்தைகளை முருகனிடம் காட்டிக்கொண்டே இருக்கிறான். கஜமுகன் தாரகாசுரன் எதிரில் நின்று முருகனிடம் போரிட்டான். ஆனால் இந்த சிங்கமுகனோ சுற்றி 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 வந்து 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 போரிடுகிறான். இதன் தாற்பயம் என்னவென்றால் அவனுடைய ஒவ்வொரு இடத்திலும் அவன் மாயமாக மறைந்து 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 இப்படி அலைந்து அலைந்து முருகனை பார்த்த கணம்தான் இந்த இடத்தில் உங்கள் முன்னால் காட்சி பதிவு செய்யப்படுகிறது. மாயை அகழ்தனும் அதை எடுத்து வீசி மீண்டும் வீரபாகுவிடம் கையில் வாங்கி கொண்டு திரும்ப 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 ஒவ்வொருவரையாய் வீழ்த்தி 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 கர்வத்தோடு அடுத்து நீதான் அடுத்து நீதான் அடுத்து நீதான் என்ற ஆணவத்தோடு எப்படி காட்டில் நான் தான் ராஜா என்று சிங்கம் தன்னுடைய கர்ஜனின் மூலமாகவே அனைவரையும் அடக்கி ஆளுமோ, தன்னுடைய சத்தத்தின் மூலமாகவே சப்த நாடியும் அடங்க வைக்குமோ, அப்படி இந்த கஜமுகன் தன்னுடைய ஆணவ சிரிப்பின் மூலமாக அந்த வேல் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜெயந்திநாதனை நோக்கி வரக்கூடிய காட்சி உங்கள் கண்ணில் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். கடும் யுத்தம். கந்தபுராணம் பதிவு செய்யும் போது இப்பேற்பட்ட யுத்தம் தாரகாசுரனிடம் கூட நிகழவில்லை என்று பதிவு செய்யப்படுகிறது. நாராயண அஸ்திரம் வைத்து பொருந்தி இருந்தானாம் சிங்கமுகன். இத்தனை வளம் வரும்போதும் ஒவ்வொரு அஸ்திரமாக அவன் விட்டதுடைய நீழ்ச்சியாகத்தான் இத்தனை முறை அங்கு முருகனை சுற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கிறான் இந்த சிங்கமுகன். நாராயண அஸ்திரம் என்பது ஒரு வலிமையான அஸ்திரம். அதை ஏவினால் களத்தில் யாரெல்லாம் ஆயுதத்தோடு நிற்பார்களோ அவர்கள் அடுத்த நொடியே அந்த நிமிடமே அழிந்து போவார்கள். இதுதான் நாராயண அஸ்திரம். அடுத்ததாக யமஸ்திரத்தை விட்டான். இப்பொழுது நாராயண அஸ்திரத்தை விடக்கூடிய தன்மையாக இந்த சிங்கமுகன் விட்டு களத்தில் இருக்கக்கூடிய அனைவரையுமே நடுங்க செய்யக்கூடிய காட்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த சிங்கமுகனுடைய அந்த வருகை. பெருத்த ஆணவம், பெருத்த கர்வம், எனக்கு மிஞ்சி மாயை செய்வதற்கு இந்த உலகில் யாருமே இல்லை என்கிற மமதை, இதை மூன்றுமே சுமந்து கொண்டு
ஒன்றுமே அறியாத பச்சிலம் குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் முன்வந்து எப்படி எல்லாம் இருக்கக்கூடிய குடம் அமைதியாக இருக்குமோ, ஒன்றுமே இல்லாத அரைகுறை குடம் சலசலக்குமோ, அப்படி மாயைக்கென்றே பிறந்தவன் தான் இந்த வெற்றிவேலன். நான் கொடுத்த சிறுமாயை வைத்து இந்த ஆட்டம் போடுகிறாயே என்று அவன் சிரித்து கொண்டே அமர்ந்திருக்க, என்னிடம் இருக்கிறது என்ற ஆணவ மமதையில் அங்கிருந்து வந்து கொண்டே இருக்கிறான் சிங்கமுகன். அந்த காட்சியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். இன்னும் வா, இதோ வந்து விட்டது என்று அங்கிருக்கக்கூடிய மக்கள் வெள்ளமும் இந்த சிங்கமுகனுடைய அழிவை நோக்கி எப்பொழுது அந்த கணம் நிகழும், எப்பொழுது அந்த நொடி நிகழும், எப்பொழுது இந்த கூர் வடிவேலால் அவனுடைய ஆணவத்தை என்னுடைய முருகப்பெருமான் குத்தி கிழித்து அனைத்துமே நான் தான் என்பதை பறைசாற்றுவார் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய மக்கள் அனைவரும். சிவனுக்கும் முருகனுக்கும் முன்னால் எந்த அஸ்திரம் வேலை செய்யாது போ என்று பிரம்மனும் அங்கு மறைந்து போய்விட்டான். பிரம்மனிடம் முறையிடுகிறான். சூரசம்கார நிகழ்வப்பு பிரம்மனிடம் முறையிடுகிறான். எந்த அஸ்திரமும் வேலை செய்யவில்லை, நீங்கள் கொடுத்ததெல்லாம் போயிற்று என்று கதறி கொண்டிருக்கிறான். இப்பொழுது அஸ்திர நிகழ்வு அங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. புகை சூழ் கூடை மண்டலமாய் அங்கு காட்சி கடுத்து கொண்டிருக்கிறது. பிரம்மன் வருகிறான். முருகன் வேறு யாரும் இல்லை, சிவசக்தி ஐக்கிய சொரூபம். அவன் முன் உன்னுடைய எந்த அஸ்திரமும் பலிக்காது, நீ மடிய போவது உறுதி என்கிற தன்மையோடு இதோ முருகனுடைய வேல் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த சொல்லை கேட்ட கஜமுகன் அப்படியே அமர்ந்து கொண்டிருக்கிறான். ஏதும் செய்ய அறியாமல் முருகனுடைய வேல் குத்தி கிழிக்கிறது. அரோகரா 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 என்று ஒவ்வொருவரின் மனத்திலும் அங்கு கோஷமிட, ஆணவத்தோடும் அறியாமையின் விளிம்பிலும் இருந்து கொண்டு அல்லல் பட்டு கொண்டிருந்த அந்த சிங்கமுகன் சிதறி போய் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த முறையும் வெற்றி நம்முடைய ஜெயந்திநாதனுக்கே தான். இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ணிலும் கைத்தட்டும் ஆரவாரமும் பெருகி வரக்கூடிய வண்ணமாய் இருக்கிறது. இதோ அழித்து விட்டான் என் முருகன், இதோ அழித்து விட்டான் என் முருகன் என்று கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள். யார் வந்தாலும் சரி, என் முருகன் இருக்கிறான், வாருங்கள் 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 என்று ஒவ்வொரு உள்ளலும் அடுத்து 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 என்கிற ஒரு துடிப்போடு ஒரு துள்ளலோடு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வெள்ளம் கரை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்த போருக்கான ஆயுதத்திற்கு இதோ நம் அப்பன் தயாராகிவிட்டார். பின்னோக்கி சிங்கமுகனை அழித்து அவனையும் தன்னுடைய சிரசில் ஏற்றிக்கொண்டு தன்னுடைய பாதத்தில் அமர்த்தி கொண்டு அவனுக்கும் ஒரு மோட்சகதியை கொடுத்து என்ன தவம் செய்தானோ இந்த சிங்கமுகன் தெரியவில்லை. எப்பொழுதுமே எதிரிகளுக்கு மட்டும்தான் இறைவன் இயல்பாகவே அருளி விடுகிறான் என்று சொல்லக்கூடிய தன்மையாக எந்த ஒரு சலனமும் இல்லாமல் இவ்வளவு ஆணம் படைத்த அந்த சிங்கமுகன் இந்த சிங்கார வேலனின் கையில் தன்னுடைய மரணத்துடைய வாய்ப்புகளை ஏந்தி கொண்டு உலகத்தை இயக்கக்கூடிய அந்த ஒய்யாரமாய் வரக்கூடிய மயில்வாகனுடைய மனதில் நீங்கா இடம் பிடித்து அப்படியே அமர்ந்து விட்டான். அடுத்த நிகழ்வுக்காக இதோ நம் ஐயன் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறான். உனக்கு நான் அருள்வேன் என்று சொல்லக்கூடிய தன்மையாக இதோ இந்த வெற்றிவேலன் உங்கள் முன் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்.